எண்ணித் துணிவோம், ஒன்றிணைந்து எழுவோம், இலக்கை வெல்வோம். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இனிய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் தமிழ் தேசிய பேரவை உள்ளூராட்சிப்படுத்தி திறமையின் இருப்பை மீளுறுதிப்படுத்துக. தமிழ் தேசிய பேரவையை உள்ளூராட்சிப்படுத்துக என்ற ஒரு வேண்டுகோளையும் அதன் வழியாக இறமையின் இருப்பை மீளுறுதிப்படுத்துங்க என்கின்ற வேண்டுகோளையும் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், இன்றையிலிருந்து 10 நாட்களுக்குள் மே 6ஆம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. இந்த தேர்தல் உண்மையிலே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கின்றது. ஏனென்றால் உள்ளூராட்சி என்பது மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகள் என்னும் மக்களால் ஜனநாயக தேர்தல் வழியாக தேர்ந்தெடுக்கப்படும் உள்ளூராட்சி சபைகள் வழியாக மக்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கு உரிய நாட்டின் சட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீட்டுக்கும் அமைய தங்களின் நாளாந்த வாழ்வை கட்டி எழுப்புவதற்கான ஒரு ஆட்சி முறைமை. அவை இங்கு மக்கள் தான் முதன்மைப்படுத்தப்படுகின்றார்கள். இதுல மாநகர சபைகளில், நகர சபைகளில், பிரதேச சபைகளில் வாழும் ஒவ்வொருவரும் தங்களால் ஏற்படுத்தப்படும் இந்த உள்ளூராட்சி முறைமை தங்களை தாங்களே ஆளும் வலிமையுடையதாக தங்களால் ஏற்படுத்தப்பட்டாலே தங்களுக்கான பாதுகாப்பான அமைதி வாழ்வையும் வளர்ச்சிகளையும் தரும் என்பதை மனதில் இருத்தி, தமிழர் அல்லாதவர் தமிழர்களின் உள்ளூராட்சியை நிர்ணயிக்க விடாது தமிழருடன் வாக்களிக்க வேண்டும் என இலக்கு வலியுறுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கத்தை தொடங்குகின்றது. 1872ஆம் ஆண்டு முதலில் வாக்களிப்பு முறைமை கூடாக மட்டுப்படுத்தப்பட்ட வாக்களிப்பு முறைமை கூடாக சட்டசபைக்கு பிரித்தானிய காலனித்துவ அரசு ஆக்களை தெரிவு செய்கின்ற முறையை அறிமுகம் செய்த பொழுது, இது 1910ஆம் ஆண்டு வாக்கெடுப்பு மூலமாக நடந்தது. அதற்கு முன்பு இருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட கொஞ்சம் பேரை வைத்துக்கொண்டு அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில அமைந்தது. இதுல பொன்னிமலன் ராமநாதனை ஆர்ம நாவலர் முதல் கொண்டு வந்து அறிமுகம் செய்த பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு வசனம் இதுதான். அதாவது, தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்களுடைய வாழ்வை நிர்ணயிக்க முடியாது. அரசியல் பாஷையில சொல்றதா இருந்தால், தமிழர்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தாங்களே நிர்ணயிக்க வேண்டும். இது 1872ஆம் ஆண்டில இருந்து இந்த உணர்வு தமிழர்கிட்ட இருக்குது. இது ஒரு இனவாதம் அல்ல, ஒரு தங்களை தாங்களே ஒரு சிறு தேச இனமாக இருக்கின்ற ஈழத்தமிழினம் பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாப்பு முயற்சி. அதனுடையதாக இந்த முறையும் 1977ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அந்த தேர்தலில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா தலைமையிலான இடதுசாரி கூட்டணி, அந்த கட்சி அமைப்பு என்ன செய்ததுன்னு சொன்னால், தமிழர்களுடைய இறமையை கையகப்படுத்தி அந்த பின்னணியில தமிழர்களை அரசற்ற தேசிய இனமாக்கியது. அரசற்ற தேசிய இதமாக்கியது. நேஷன் வித்தவுட் ஸ்டேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது 1972ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி நடந்தது. இன்றைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தேர்தலில்
இந்த ஈழத்தமிழர்களை அவர்கள் தேச இனம் என்கின்ற நிலையிலிருந்து, அந்த வரலாற்று தன்மையிலிருந்து சட்டபூர்வமாக அகற்றி அதற்கு பதிலாக இந்திய கூட்டாண்மையுடன் இணைந்து ஸ்ரீலங்காவின் வடக்கிலும் கிழக்கிலும் வாழ்கின்ற சமூகம், கம்யூனிட்டி என்ற நிலைக்கு மாற்றுவதற்கான தேர்தலாக இந்த தேர்தல் இடம்பெறுகின்றது. ஆகவே இப்பொழுது எவ்விதமாக 1972 ஆண்டு மே 22 தேதிய ஸ்ரீலங்காவினுடைய பாராளுமன்ற, அப்ப தேசிய சபை இருந்தது, ஸ்ரீலங்காவினுடைய தேசிய சபைக்கான தேர்தல் ஈழத்தமிழர்களை அரசற்ற தேசிய இனமாக மாற்றி அவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பான அமைதியான வாழ்வை, வளர்ச்சிகளை தாங்களே அமைத்துக் கொள்வதற்கான அனைத்துலக சட்டத்தன்மையை கொடுத்து 1978 இருந்து 2009 ஆண்டு வரை 30 ஆண்டுகள் விதமாக ஈழத்தமிழர்கள் தங்களுடைய நடைமுறை அரசை உலகுக்கு வெளிப்படுத்தினார்களோ அதுபோல 2009 அது மொழிவாய்க்கால் ஈழத்தமிழின அழைப்பின் மூலம் ஒரு தேசமாகவே 176,000 ஈழத்தமிழர்களை இனஅழிப்பு செய்ததன் மூலமாக அது ஒடுக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த அனுராட ஆட்சியிலும் கூட அதே மாதிரியாக தமிழர்களுடைய தேச இனத்தன்மை இல்லாமல் பண்ணி தமிழர்களை வெறுமனே ஒரு சமூகமாக மாற்றுகின்ற ஒரு மக்கள் ஆணையப்பெறுகின்ற ஒன்றாகத்தான் இந்த உள்ளாட்சி தேர்தலை முன்னெடுக்கின்றார். இதனால்தான் தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய உணர்வுள்ள அரசியல் தலைவர்கள் ஒன்று கூடி அமைத்திருக்கின்றார்கள். இது தமிழ் தேசிய பேரவையில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த தமிழ் தேசிய பேரவையில் 80 ஆண்டு கால வரலாற்றை உடையதும் தமிழர்களுடைய முதலாவது அரசியல் கட்சியாக பதியப்பட்டதுமான அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்தில் இந்த போட்டி இடம்பெறுகிறது. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பதிவு முறையில் ஒரு சின்னத்தை உடனடியாக தேர்ந்தெடுத்து போவதற்கு அது பொருத்தமானதாக இருந்ததாலும், அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எல்லா தமிழ் கட்சிகளும் தங்கள் சுதந்திரத்துடன் ஒரு பொது கட்டமைப்பில் பங்கேற்று இன்றைய காலகட்டத்தில் ஈழத்தமிழர்களுடைய ஒரு தேசிய பேரவையாக செயற்பட வேண்டும் என்றும் விடுத்த அழைப்பின் பேரில் அது இடம்பெற்றிருக்கிறது. ஆகையால் இந்த தேர்தல் கட்சி முறைமையை கடந்து இது காங்கிரசுடைய வேட்பாளர்களா இல்லை, அதுக்கு மேலாக எல்லா கட்சிகளும் அதில் பங்கு பெற்றுள்ள கட்சிகள் தங்கள் தனித்துவமான சுதந்திரத்துடன் அதே வேளையில் பொது நன்மை, காமன் குட்ஸ் சொல்லி அரசியலில் கூறுவார்கள், அந்த பொது நன்மை மையமாக வைத்து அவர்கள் வர இருக்கின்ற அரசியலமைப்பில் தமிழர்களுடைய பலம் பொருந்திய ஒரு நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த தேர்தலில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆகவே இது வேட்பாளர்கள் போட்டி போடுகின்ற ஒரு தேர்தல் அல்ல. அதற்கு அப்பால் இனத்தினுடைய தன்னாட்சி தன்மையை, அந்த இனத்தினுடைய தாயக தேசிய தன்னாட்சிக்கான அந்த வரலாற்றுக்கு முன்பிருந்து தொடர்ந்து வருகின்ற தொன்மையின் தொடர்ச்சியுமான இறைமையின் அடிப்படையிலே வெளிப்படுத்துகின்ற தேர்தல். ஆனபடியால்தான் நாங்கள் இந்த தேர்தலில் தமிழர் அல்லாதவர்கள் உள்ளூராட்சிப்படுத்தப்படக்கூடாது, உள்ளூராட்சி என்பது தமிழர்களாலேயே நடத்தப்பட வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுதான் தமிழ் தேசிய பேரவை உள்ளூராட்சிப்படுத்துக என்றும், அதே நேரத்தில் இறைமையின் இருப்பை மீளுறுதிப்படுத்துங்கள் என்பது நாங்கள் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற அடிப்படையிலே வரலாற்றுக்கு உட்பட்ட காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இருப்புடையவர்கள், எக்ஸிஸ்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த இருப்பு தன்மை யாராலுமே பறிக்கப்பட முடியாத அல்லது திருப்பி எடுக்கப்பட முடியாத ஒன்று. அது அந்த அடிப்படையில் தான் தன்னாட்சி உரிமையும் மக்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட முடியாத அடிப்படை உரிமை என்கின்ற சட்ட விளக்கங்கள் இடம்பெறுகின்றது. ஆக இந்த பின்னணியில் தான் இந்த முறை பார்த்தீர்களா இருந்தால் ஈழத்தமிழ் மக்களுக்கான தங்களுடைய இருப்பை வெளிப்படுத்துகின்ற தேர்தல். ஆனா அனுரகுமார திசாநாயக்காவுடைய தேசிய மக்கள் சக்தியானது எவ்விதமாக மஹிந்த ராஜபக்ஷ அங்கு இனப்பிரச்சனையே இல்லை என்று கூற
கோத்தபாய ராஜபக்ஷ நாங்கள் பௌத்த சிங்கள இனத்தையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஆட்சியாளர்கள் இங்கு வந்து அந்த பின்னணியில் ஒரு நாடு ஒரு சட்டம் என்பதுதான் இருக்கின்றது என்று கொண்டு வர ரணில் விக்ரமசிங்கே அதனை அறிமுகப்படுத்தி பொருளாதார பூசிக்கொண்டு அவர் வடக்கு கிழக்குன்னு சொல்லி தன்னுடைய அந்த தத்துவத்தை ஊக்கப்படுத்த இதற்கு என்றுமே இந்தியா தனது ஆதரவை தெரிவித்த நிலையில் இப்பொழுது இவரும் அதே அவர்களுடைய அந்த பௌத்த சிங்கள பேரினவாத சிந்தனையை இடதுசாரி பூசிக்கொண்டு அரிதாரம் என்று சொல்வார்கள் தமிழில். நடிகர்கள் வந்து முகத்தில் பூசுன்ற அதனை சொல்வார். அதனை தாங்கள் எல்லோருக்குமான சமத்துவம் என்கின்ற ஒரு சொல்லை, அந்த சொல்லை சொல்வதற்கான எந்த விதமான ஒரு நடைமுறை தன்மையும் இதுவரை தோற்றுவிக்கவில்லை. அவ்விதமான ஒரு சூழலில் வந்து இந்த தேர்தல் நடத்துகின்றார். இந்த எச்சரிக்கையாகத்தான் இந்த ஆசிய தலைவர் எழுதப்படுகின்றது. அதே நேரத்திலே வந்து நாங்கள் இங்கிருக்கின்ற சபைகளை பற்றிய ஒரு விவரமான ஒரு தொகுப்பையும் இதிலே தர வேண்டி இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் யாழ்ப்பாண மாநகர சபையுடன் 3 நகர சபைகளும் 13 பிரதேச சபைகளும் உள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 பிரதேச சபைகள் உள்ளன. மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகர சபையுடன் 4 பிரதேச சபைகள் உள்ளன. வவுனியா மாவட்டத்தில் வவுனியா மாநகர சபையுடன் 4 பிரதேச சபைகள் உள்ளன. இதில் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையாக உள்ளது. முல்லைத்தீவில் 4 பிரதேச சபைகள் உள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாநகர சபையுடன் 2 நகர சபைகள் 9 பிரதேச சபைகள் உள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1 மாநகர சபையும் 1 நகர சபையும் 11 பிரதேச சபைகள் உள்ளன. இவையே தமிழர்கள் உள்ளூராட்சிக்குரியதாக இருக்கிறது. இதில் அம்பாறை மாவட்டத்தில் 2 மாநகர சபைகளும் 1 நகர சபையும் 17 பிரதேச சபைகளும் இருந்த பொழுதிலும் அங்கு திருக்கோவில் பிரதேச சபை, காரதி பிரதேச சபை என்பன மட்டுமே இன்று தமிழர்களின் வாக்குகளால் ஆட்சிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. ஈழத்தமிழர் தாயகத்தின் நிலப்பரப்பில் மிகப்பெரிய விவசாய மாவட்டமாகவும் மிகப்பெரிய விவசாய நிலமாகவும் இருந்த பட்டிப்பளை ஆட்சி வளநிலம் அம்பாறை இன்று தமிழர்கள் இல்லாதவர்களின் சொத்தாக இருக்கின்றது. இத்தகைய நிலை மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, வவுனியா, மன்னார், கிளிநொச்சி மாவட்டங்களும் அதிகரித்து செல்லும் நிலையிலேயே இனியாவது ஈழத்தமிழரின் வரலாற்று தாயகமாக உள்ள நிலப்பரப்பில் நிலவளம், கடல் வளம் மிக்க எஞ்சியுள்ள நிலத்தின் கடலின் உள்ளூராட்சியை தமிழர் அல்லாதவர்களுக்கு போகாது தடுக்க 2025 உள்ளூராட்சி தேர்தலில் அனுமதிக்கார்கள் என்று இலக்கு வேண்டுகோள் விடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னா இதனை புரிந்து கொள்ளுங்கள். இதுகள் வந்து சாதாரணமாக வந்து ஏதோ மாநகர சபைக்கு ஒரு உறுப்பினரை தெரிந்து போட்டு போற ஒரு விடயம் அல்ல. வரலாற்றினுடைய தொடர்ச்சியை, வரலாற்றினுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்ற பொறுப்பு கொண்டவர்களாக நீங்கள் வாக்களிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த நிலை மீதமாக உள்ள தமிழர் தாயக நில கடல் பகுதிகளுக்கு வராது தடுப்பதற்காக 2025 ஆண்டு மே மாதம் 6ஆம் நாள் நடக்கும் ஸ்ரீலங்கா உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய பேரவையாக ஈழத்தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் இணைந்திருக்கின்றன என்பதை நாங்கள் ஏற்கனவே எடுத்து கூறினோம். இந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது நாங்கள் அனைத்துலகத்தோடையும் தொடர்படுத்தி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அமெரிக்க அரசு தலைவர் டிரம்பின் வர்த்தக போரில் அவர் சொல்கிறார், அமெரிக்காவுக்கு சிறப்பாக எதையாவது நீங்கள் வழங்குவீங்க இருந்தால் நான் அதற்கான சலுகைகளை அதற்கான தன்மையுடன் செய்வேன் என்று சொல்கின்றார். இதில் வந்து நிச்சயமாக வடக்கு கிழக்கு தமிழருடைய தாயக நிலப்பிறப்பும் நீர்ப்பிறப்பும் வான்பிறப்பும் தான் இந்த நேரத்துல வந்து தாரவார்க்கப்பட இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்தபடியா. ஆகவே இந்த இடத்துல வந்து அதனை நாங்கள் தடுப்பதாக இருந்தால் முதல்ல வந்து ஒரு பலம் பொருந்திய உள்ளூராட்சி கட்டமைப்பு தேவை. அந்த உள்ளூராட்சி கட்டமைப்பு வந்து தனிய மக்களுடைய தேவைகளை மட்டும் பார்க்காது மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தேசிய பேரவையாக செயல்பட வேண்டிய ஒரு தேவையும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அது இன்னொரு முக்கியமான விடயம். அதே நேரத்திலேயே நாங்கள் இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபை பற்றி விரிவாக கூறியது காரணம் என்னென்றால், இவற்றிலே இருக்கின்ற இயற்கை வளங்கள் என்ன, இவற்றிலே இருக்கின்ற மனித வளம் எத்தகைய வலிமையை கொண்டதாக இருக்கின்றது, இங்கிருக்கின்ற மக்களுடைய புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய சுற்றம், உறவினர், நண்பர்கள் உடையவும் மூலதன பலம் எவ்விதமாக இருக்கின்றது என்ற அந்த
தன்மைகளை நாங்கள் அறிவியல் ரீதியாக நாங்கள் தொகுத்தோம் என்றால்தான், கட்டமைத்தோம் என்றால்தான் உலக நாடுகள் வந்து தங்களுடைய இன்று உலகமே இன்றைக்கு பொருளாதார பின்னணியிலே இயங்குகின்ற தன்மை கொண்டுதான் இருக்கின்றது. தங்களுடைய பொருளாதார தேவைகளுக்கு தமிழ் ஈழ தேச இனத்தை நாடி வருவார்கள். ஆகவே இந்த அறிவார்ந்த இந்த தொகுப்பு இடம்பெறவில்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கு இருக்கின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற எந்த தொகுதியிலாவது என்னென்ன மூலவளங்கள் இருக்கிறது, மனித வளம் விதமாக இருக்கின்றது, அந்த மனித வளம் அந்த மூலவளத்தில் இணைக்கப்படுகின்றதா, அதற்காக மூலதனம் அங்கு வழங்கப்படுவதற்குரிய என்ன விடயங்களை நீங்கள் செய்கிறீர்கள் யாரும் எப்போது சொல்ல மாட்டார்கள். அந்த இடத்திலே வந்து சிங்களவர்கள் வந்து அதனை செய்ய முற்படுகின்றார்கள். இப்பொழுது முஸ்லீம்கள் எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பேசுகின்ற வகையிலே அவர்கள் கூடுதலாக அந்த விஷயத்தில் ஈடுபடுகின்றார்கள். அதற்கு மேலாக வந்து இந்தியாவும் சீனாவும் கூட அங்கு வருகின்றது. இன்னும் வேறு வேறு நாடுகளும் கூட வரலாம். அவ்விதமான சூழலிலே வந்து பின்னர் நின்று நாங்கள் வந்து கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்ற நிலையாக பின்பு வந்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசி எந்த பிரயோசனமும் இருக்காது. ஆன காரணத்தினால்தான் இவற்றை நாங்கள் தெளிவாக குறிப்பிடுகின்ற அதே நேரத்திலே இன்றைக்கு வந்து இந்தியாவின் குட்டி சுவிட்சர்லாந்து என்று உல்லாச பயணிகளுக்கு மகிழ்வளித்த ஜம்மு காஷ்மீரின் பைசன் பள்ளத்தாக்கின் பகல்காமில் உல்லாச பயணிகள் மீது பாகிஸ்தானில் இயங்கும் லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பின் ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் நடத்திய தாக்குதல் என இந்தியா சொல்லும் தாக்குதலில் 2 வெளிநாட்டு உட்பட 29 பேர் உயிரிழந்து பலர் காயப்பட்ட கடந்த வார நிகழ்வு இந்தோ பாகிஸ்தான் யுத்தம் தொடங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய முன் நிகழ்வாக மாறிவிட்டது. அதன் பின்னணியில் இப்பொழுது இந்தியா பாகிஸ்தானியருக்குரிய விசாக்களை மறுப்பதும் இல்லாமல் பாகிஸ்தானில் 48 மணித்தியாலத்தில் வெளியேற வேண்டும் கூறுகின்றார்கள். அதற்காக பாகிஸ்தானும் அதே மாதிரியாக இந்தியர்களுடைய விசாக்களை மறுப்பதுடன் அங்கிருந்து வெளியேறி இந்திய தூதரகத்தின் எண்ணிக்கையை 30 குறைக்க சொல்லி சொல்கின்றார்கள். வேலை செய்கிற ஆட்களுடைய எண்ணிக்கையை 30 குறைக்க சொல்லி சொல்கின்றார்கள். அத்துடன் சிம்லா ஒப்பந்தத்தை அவர்கள் வந்து தாங்கள் ரத்து செய்வதாக கூறி இந்திய பாகிஸ்தான் போர் நடைபெறுவதற்கான ஒரு தடையாக செய்யப்பட்ட அந்த சிம்லா ஒப்பந்தம், அந்த சிம்லா ஒப்பந்தத்தையே அவர்கள் ரத்து செய்து விட்டார்கள். அத்துடன் வந்து கராச்சியில் வந்து அவர்கள் வந்து ஏவுகணை பயிற்சியை ஏப்ரல் 24-25 நடத்தியும் காட்டியிருக்கின்றார். உடனே இந்தியாவும் தன்னுடைய சுரத் போர்க்கப்பல் வழியாக குறித்த ஒரு இடத்தை தாக்குகின்ற இலக்கை தாக்குகின்ற ஏவுகணை சோதனைகளை நடத்தி காட்டியிருக்கின்றது. இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இந்தோ பாகிஸ்தான் யுத்தம் வந்து ஒரு ஒரு மறைநிலையில் தொடங்கிவிட்டு என்று கூட கூறலாம். இதனுடைய விளைவு எங்களுடைய மக்களையுமே கடுமையாக பாதிக்கப் போகின்றது. என்ன சொன்ன எங்களுடைய மக்களுக்கு மத்தியிலே எந்த விதமான இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்ற ஒரு ஆபத்து முகாமைத்துவத்தை முன்னெடுக்கின்ற எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் கூட கிடையாது. இப்படியான ஒரு சூழலில் வந்து இந்தோ பாகிஸ்தான் யுத்தம் பெருமாக இருந்தால் அதன் விளைவாக வந்து எங்களுடைய பொருளாதார வளம் குன்றுவது மாத்திரமல்ல, எத்தனையோ சிக்கல் ஏற்படுறதுக்கு இடம் இருக்கின்றது. பசி, பட்டினி, வேலையின்மை இவைகளெல்லாம் சும்மா காற்று தீ மாதிரி பரவக்கூடிய நிலை இருக்கின்றது. இதற்கு தூபம் போடுவோமா போல இந்த பகல்காமில் நடைபெற்ற நிகழ்வுக்கு அன்ருகுமார திஸ்நாயக்க இந்திய பிரதமர் மோடியுடன் 15 நிமிடங்கள் பேசி இந்தியாவுக்கான தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். முன்னாள் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஒருபடி மேலாக தாங்கள் 30 வருஷம் இத்தகைய பயங்கரவாத தாக்குதல்களை அனுபவித்த நாங்கள் என்று சொல்லி அதை இப்பொழுதுதான் இந்தியா உணர்கின்ற மாதிரின்னு சொல்லி இந்த தமிழர்களை அரச பயங்கரவாதத்தாலும் பிறகு மக்கள் மேலான யுத்தத்தாலும் ஸ்ரீலங்கா அன்றிலிருந்து இன்று வரை அளித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த உண்மையை மறுத்து அவர் எந்த அளவுக்கு வந்து அவர் சிங்கள பௌத்த பேரினவாதியா இருக்கிறார் என்பதை இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாளர்களாக எந்த காலமே தம்பட்டம் அடித்துக் கொள்கின்ற
தமிழர்கள் உணர வேண்டும். அவர் அப்படியாக கூறியிருக்கின்றார். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு அனைத்துலக பரப்புரையை மட்டுமல்ல, இந்திய மக்களை கவர்வதற்கான ஒரு சந்திரத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். இப்படியான ஒரு சூழலில் எங்களுக்கான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆபத்து முகாமைத்துவத்தை நிறுவ வேண்டிய தேவையும் இந்த ஈழத்தமிழர்கள் என்று உருவாக்கி இருக்கின்ற இந்த தமிழ் தேசிய பேரவைக்கு இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய பேரவை கட்சி கடந்த அல்லது ஒருவருக்கு முதல்வத்துவம் கொடுக்கின்ற போட்டிகள் கடந்த ஈழ தமிழகத்தினுடைய இறமையை ஊடுருவு செய்கின்ற ஒரு உள்ளூராட்சியாக தமிழ் மக்களுடைய உள்ளூராட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் தலையங்கத்துடைய நோக்காக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க தான் அல் ஜசீராவோடாக வெளிப்படுத்திய தன்னுடைய உண்மை முகத்தை மறைப்பதற்காக சில நகர்வுகளை மேற்கொள்கிறார். அதன் ஒரு வெளிப்பாடு தான் இந்த விடயம். நீங்கள் கூறுகிறீர்கள் தமிழர்கள் அல்லாதவர்களை தெரிவு செய்வது தொடர்பாக என்று நீங்கள் கூறும்பொழுது யாரை கூறுகிறீர்கள், எந்த பகுதியை கூறுகிறீர்கள்? தமிழ் என்று சொல்பவர்கள் தமிழ் மொழி மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்துபவர்களாகவும், அந்த தமிழ் மொழி தங்களுடைய வாழ்வினுடைய தொடர்பாடல்களுக்கான ஒரு முக்கிய மொழியாக இருக்கின்றது என்றும் கருதுபவர்கள், செயல்படுபவர்கள். எங்களிடத்திலே இன்றைக்கு தந்தை செல்வநாயகத்தினுடைய 48வது நினைவு தினமும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தந்தை செல்வநாயகத்தினுடைய அரசியல் தொடக்க காலத்தில் இலங்கையில் இலங்கை தமிழர்களுக்கான கட்சின்னு சொல்லி தமிழரசு கட்சி தன்னை வெளிப்படுத்தியது. ஏனென்றால் அந்த நேரத்திலே எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம் சகோதரர்களும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த மலையக மக்களும் அவர்கள் மட்டுமல்ல, எங்களோட பக்கத்திலே வர்த்தகத்துக்காக தொழிலுக்காக குடியேறி தமிழ் பேசி வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுடைய சிங்கள சகோதரர்களும் கூட எல்லோரும் அந்த பக்கத்தை தமிழ் மொழி பேசுகின்ற தமிழ் மக்களுக்குரிய நிலப்பரப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். அந்த ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த அந்த பின்னணியிலே அவர்கள் முஸ்லிம்கள் தமிழ் மொழியை பேசுகின்ற சூழலில் இலங்கை முழுவதற்குமான அவர்களுடைய கட்சியாகவும் இந்த தமிழரசு கட்சி தன்னை வெளிப்படுத்தியது. ஆனால் 1890களிலேயே சித்திலப்பை அவர் ஒரு முஸ்லிம் பாரிஸ்டர், அவர் நீதிபதியாக கடமையாற்றினவர். அவர் அவர்தான் இலங்கையினுடைய 2வது தமிழ் நாவலை கூட அசன்பே என்ற தலைப்பிலே எழுதினவர். அந்த அசன்பே ஈராக்கில் இருந்து இந்தியாவுக்கூடாக இலங்கை மட்டும் இஸ்லாமிய மதத்தை பரப்பினவருக்கு ஈராக்கிய அரசாங்கம் கொடுத்த அந்த விருதுட பேரான் அசன்பே. அவ்விதமாக அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் தமிழர் அல்ல, நாங்கள் தனியான ஒரு இனம் என்று சொல்லி அவர் பிரகடனப்படுத்தின பின்னர் முஸ்லிம் மக்கள் பலர் என்று அந்த பின்னணியிலே செல்கின்றார்கள். என்று நாங்கள் முஸ்லிம் மக்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதன் பின்னர் அது அவர்கள் தான் பொன்னமலை ராமநாதருக்கு தெளிவாக கூறினார்கள். நீங்கள் தமிழர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் தனியானவர்கள், எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்கு அனுமதியுங்கள் என்று. அதற்கு பின்னர் 1915ஆம் ஆண்டு சிங்கள முஸ்லிம் இனக்கலவரம் வந்ததும் அதில் பொன்னமலை ராமநாதன் அவர்கள் அதில் எந்த விதமாகவும் முஸ்லிம்களை பிரதிநிதிப்படுத்த போன நிலையும் இருக்கின்றது. அதை வைத்துக் கொண்டு யாழ்ப்பாண தமிழர்கள் முஸ்லிம்களை காட்டி கொடுத்து விட்டார்கள் என்று கூறுகின்ற தன்மை கூட இருக்கின்றது. அதே மாதிரியாக பின்னர் ஏற்பட்ட தந்தை செல்வநாயகம் அவர்கள் செய்த மிகப்படுத்திய அரசியல்கள் காரணமாக மலையக மக்களை யாழ்ப்பாணத்தவர்கள் காட்டி கொடுத்து விட்டார்கள் என்ற மாதிரியான சூழலும் முன்வைக்கப்பட்டது. இந்த விதமான ஒரு அரசியல் தன்மைகள் ஏற்பட்டதன் பின்னர் இன்று ஈழத்தமிழர்கள் அதே நேரத்தில் ஈழத்தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு தாயகத்துக்கே போங்கல் என்று சொல்லி 1986 சிங்கள பேரினவாதிகள் வடக்கு கிழக்கு வெளியே வாழ்ந்த தமிழர்களை அடித்தும் கொலை செய்தும் திரட்டிய அந்த பின்னணியிலே அவர்களுடைய தொழில்களை பறித்து அவருடைய வாழ்வை
படித்த பின்னணியில் இன்று ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான ஆட்சியை தாங்களே அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவையில் இருக்கின்றால் அத்தகைய ஆட்சி அமைக்கப்படுகின்ற நேரத்தில் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் மக்கள், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மலையக மக்கள், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கட பகுதியை தங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிங்கள மக்கள், இவர்களுக்கான அரசியல் உரிமையையும் தாங்கள் உறுதி செய்வார்கள் என்பது தேசத்தின்குள் அன்றன் பாலசிங்கம் அவர்கள் பல இடங்களில் தெளிவாக கூறிய ஒரு விடயம். நன்றி மாஸ்டர். அரசுகளை இப்பொழுது மாஸ்டர் கூறியிருந்தார், ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உள்ளூராட்சி தேர்தல் என்று கூறியிருந்தார். ஈழத்தமிழர் வரலாற்று தன்மையை மாற்றுவதற்கான முயற்சியாகவும் சமூகமாகவும் மாற்றுவதற்கான முயற்சி என்று மாஸ்டர் கூறியிருந்தார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த மாறிவரும் உலகத்தில் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதில் என்ன தவறு இருக்கிறது? மாறிவரும் உலகத்துல அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் என்றால் தமிழர் அல்லாதவர் தெரிவு செய்யப்பட்டால் என்றத சொல்ல வாருங்கள். இப்ப உங்களுக்கு தெரியும், உலகம் எங்கும் தேசியவாதம் தான் தலை தூக்கி இருக்கின்றது. ஒரு இனம் இன்னொரு இனத்தை அழிப்பதுதான் தற்போது உலகில் நடந்து கொண்டிருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் மீதான போரை ஆரம்பித்த போது அது சொன்னது ஒரே ஒன்று, எங்கள் கலாச்சார பண்பாடுகளை நாங்கள் பாதுகாக்கின்றோம். அழிக்கிறார்கள். ஒரு இனத்தை அழிப்பதென்றால் அதனை அழிப்பதுதான். இப்ப சிங்களவர்களை பொறுத்தவரையில் இப்ப பிமல் ரத்னாகவுண்டை கூறியிருந்தார், ஆனரவுல செய்கிற உப்பை இல்ல ருசிய பார்க்க போறீங்களோ பேரை பார்க்க போறீங்களோ. அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், உங்கள் பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் நீங்கள் பாதுகாக்கிறீர்கள். ஒருவர் அந்த புனித தந்தத்தை படம் எடுத்தார்ன்றதுக்காண்டி அவர் மீது இன்டர்போல் வரையும் விசாரணை போயிருக்கிறது. ஒரு சிறு கீறல் புத்தர் சிலையில் விழுந்தால் கூட சிஐடியில இருந்து 4ஆம் மாடியிலிருந்து விசாரணைக்கு வந்துவிடுவார். இராணுவ புலனாய்வுத்துறை கூட வந்துவிடும். அப்ப உங்கள் கலாச்சாரத்தை நீங்கள் பேணி எவ்வளவுத்துக்கு பாதுகாக்கிறீங்களோ அதே போலதான் ஏனைய இனங்களும் தனது கலாச்சாரத்தை பாதுகாக்கும். இப்ப தேசிய தலைவரை பொறுத்தவரையில் இப்போது உங்களுக்கு தெரியும், இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாக போகிறதோ அதோ இதோட்டெல்லாம் சொன்னாங்க. இந்தியா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை பாகிஸ்தானுக்கும், அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் போர்களில் பல போர்களிலாக பங்களாதேசத்தை மீட்ட போர்ல தான் இந்தியா வெற்றி பெற்றது ஒன்று. மிச்ச எல்லா போரிலும் இந்தியா தோல்வி அடைந்ததுதான் ஜதார்த்தம். இந்தியா இலங்கையிலும், அதாவது விடுதலை புலிகளுடனான போரிலும் கூட இந்தியா தோல்வி கண்டதுதான் வரலாறு. இப்போவும் எழுதுகிறார்கள் 1200 சிப்பாய்களை இழந்தார்கள் என்று. அப்போது இந்தியர்கள் ஆண்டால் என்ன, சிங்களவர்கள் ஆண்டால் என்ன, தேசிய தலைவர் விட்டிருக்கவில்லை. ஏன், இந்தியா அங்கு 6 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். அப்போ இப்ப 7 கோடி. அவ்வளவு தமிழர்கள் இருந்தாலுமே உங்களை நாங்கள் மதிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழகத்துக்கும் ஈழத்தமிழர்களுக்குமான பண்பாடுகள் கூட வித்தியாசம். தமிழர்களாக இருந்தாலுமே அது அந்தந்த பிரதேசங்களுக்குரியது. கலைகள், பண்பாடுகள், கலாச்சாரங்களே வித்தியாசமானது. கொண்டாட்டங்கள் கூட வித்தியாசமானது. அந்த இனம், ஒவ்வொரு இனமும் அந்த இனம் தன்னை பாதுகாப்பதற்கும் தனது கலாச்சார விழுமியங்களை கட்டிய தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கும் அதற்குரிய உரிமை உண்டு என்பதுதான் அந்த விடுதலை போராட்டத்தின் தாற்பயம். அதற்காக எங்களுக்கான ஒரு மண் தேவை, எங்களுக்கான ஒரு நிலம் தேவை. அது நாங்கள் நிலம் என்றது புதிதாக அமைக்கவில்லை, இழந்ததை மீட்பதற்கான ஒரு மண் மீட்பு போர். அதுதான் மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், விடுதலை புலிகளின் பாட்டில் கூறுவது போல இந்த மன்னங்களின் சொந்த மண் என்று. அதில் சிறியவர் பெரியவர் என்று பேதம் இல்லை. ஏனென்று சொன்னால் மாலதீவின் சனத்தொகை யாழ்ப்பாணத்தின் சனத்தொகை அளவு விட குறைவு இருந்தாலும் அது ஒரு தேசம். இப்ப அங்கு, அதாவது கடந்த வாரம் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால், மாலத்தீவுக்கு துருக்கி ஏவுகணை கப்பலை வழங்கி இருக்கிறது. மாலத்தீவும் பங்களாதேஷும் இப்ப மிக நெருக்கமாக வருகிறார்கள். இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை சுற்றி வட்டாரத்தில் மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டு வருகிறது. உதாரணமாக பங்களாதேஷ் மீண்டும் பாகிஸ்தானுடன் இணைந்திருக்கின்றது, சீனாவுடன் இணைந்திருக்கின்றது. அப்ப பங்களாதேஷின் டிஃபென்ஸ் தளத்துலதான் மாலத்தீவு தொடர்பாக அடிக்கடி வருகின்றது. அப்போது பார்த்தா ஒரு ஏவுகணை கப்பலை துருக்கி வழங்கியிருக்கு.
ஆனால் அந்த ஏவுகணை கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 2 ஹைபூன் ஏவுகணைகள் என்றது நேட்டோ தயாரிப்பு. அது வந்து நீங்க பார்க்கலாம், இந்த கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவின் கொடி கப்பல் மொஸ்கோவாவை தகர்த்தளித்த ஏவுகணை அதுதான். அப்ப ஏன் அது மாலத்தீவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது இப்ப ஒரு பெரிய கேள்வி. இந்து சமுத்திர பிராந்தியத்தின் வலிச்சமநிலையில் மெல்ல மெல்ல சிறிய தேசங்களும் உள்வாங்கப்பட்டு ஒரு வியூகம் அமைக்கப்படுகிறதா என்று அது ராணுவ விவகாரம், அதை விடுவோம். அப்ப ஏன் அதை கூறுகிறேன் என்று சொன்னால், அந்த அந்த ஒரு சிறிய தேசமும் இந்த பூகோள அரசியலில் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை விட குறுகிய அளவு மக்கள் தொகையை கொண்ட அந்த தேசம் சிறியவர் பெரியவர் என்று இல்லை. உங்களுக்கான கலாச்சாரம், உங்கள் பண்பாடுகள், உங்களுக்கான மொழி இவை வேறுபட்டு இருக்கும் போது, உங்களுக்கான தேசம் இருக்கும் போது என்னென்று சொல்வது, அதை அந்த கேபிட்டேட் என்று சொல்வது அந்த தேசத்துக்குரிய மக்கள் நாங்கள். அப்ப இதில் வந்து அவர் ஆண்டார் என்ன இவர் ஆண்டாள் என்ன என்பதில்லை. ஏன் இப்ப ஜேவிபியை பொறுத்தவரையில் முற்று முழுதாக இந்த தமிழர்களுக்கு எதிரான அத்தனை காரியங்களை மாற்றியது அவர்கள். இப்போது அவர்கள் ஏன் இந்த ஒரே இலங்கையர்கள் என்று கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது அது ஒரே இலங்கையர் என்று கூறுவது இனவாதத்தின் உச்சக்கட்டம், ஒரு இனத்தை முற்றாக அழிப்பது. இப்ப பல்கம் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் காஷ்மீரில், அவர் தாக்குதலாளிகள் ஒன்றைத்தான் சொல்லிவிட்டு போனார்கள். இப்போது இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை எழும்பி இருக்கிறது என்னென்றால், நியூயார்க் டைம் போட்டிருக்கிறது மிலிட்டன்ட் ஆயுததாரிகள் என்றுதான் போட்டிருக்கிறார்கள். நானும் அநேகமாக ஆயுததாரிகள் என்றுதான் கதைப்பதுண்டு. நான் ஒரு நாளும் பயங்கரவாதிகள் என்று நான் கதைப்பதில்லை. ஏனென்றால் நாங்களும் பயங்கரவாதிகள் என்று சொல்றாங்க. நான் ஒரு நாளும் பயங்கரவாதிகள் என்ற வேட்டை எங்கே தவறை பயன்படுத்தினாலும் சரி, நான் ஒரு நாளும் பயன்படுத்துவதில்லை. ஆயுததாரிகள் இப்ப நியூயார்க் டைம் போட்டிருக்கிறது ஆயுததாரிகள் காஷ்மீரை தாக்கினார். இந்திய ஊடகங்கள் அதுக்கு போர்க்கொடி தூக்கி இருக்கின்றன என்று அப்படி போடலாம், பயங்கரவாதிகள் என்று போட வேண்டும். அது ஒரு புறம் இருக்கு. அவர்கள் தாக்கிவிட்டு போன போது அவர் சூறி சென்றது ஒன்றுதான், முடியிடம் போய் சொல்லுங்கள், நீங்கள் எங்கள் காணி அதிகாரத்தை, இப்ப வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு நாங்கள் கூறுகிறோம் இல்லை காணி அதிகாரம், அதே ஒரு காணி அதிகாரம் காஷ்மீருக்கு இருந்தது. அந்த காணி அதிகாரத்தை நீங்கள் நீக்கினீர்கள் 2019ஆம் ஆண்டு. அதன் பிற்பாடு ஏன் நீக்கினீர்கள்? அங்கு முஸ்லிம்கள் தொடர்ந்து ஆட்சியை செய்கிறார்கள். காணி அதிகாரத்தை நீக்கினால் வெளி மாநிலத்தவர்கள் அங்கு காணிகளை வாங்கி குடியேறி விகிதாசாரத்தை மாற்றுவதன் ஊடாக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி காஷ்மீரையும் பிடித்து விட்டது என்று மோடியின் இமேஜை உயர்த்தலாம். அப்ப அதைத்தான் அவர்கள் கூறி சென்றார்கள். 85,000 பேர் குடியேறி இருக்கிறார்கள். அப்ப 85,000 பேர் குடியேறி இருக்கிறார்கள், அதை சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள். இப்ப மோடி என்ன செய்தார்? அங்கு அதாவது காஷ்மீரிலும் பாஜக வெற்றி வகை சூடியது என்றால் பிரச்சார். அனுரகுமார் என்ன செய்கிறார்? யாழ்ப்பாணத்தில் என்பிபி வெற்றி வகை சூடியது என்றால் பிரச்சார், அந்த அரசியல் நலன்களுக்காக. ஆனால் எந்த 370 மோடி நீக்கினாரோ அதே 370 தான் தற்போது பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இந்தியா ஒரு முழு அளவிலான போருக்கு போக முடியாது என்பதை ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். என்றால் அதுதான் பிரச்சனை. என்னென்றால் அதன் பிற்பாடு சீனா ஒரு உறுதி அளித்தது பாகிஸ்தானுக்கு, நான் உனது நாட்டின் இறமையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதிப்படுத்துவதில் துணையாக நிற்பேன் என்றால், இப்போது இந்தியாவின் வான்பரப்பு சுருங்கிவிட்டது. சீனா காஷ்மீரின் அந்த பக்கத்தில் நிற்பதால் இந்தியாவின் வான்பரப்பு சுருங்கி விட்டதால் இந்தியா ஒரு லிமிடெட் ஆபரேஷன் செய்யலாம். அடுத்ததாக இந்தியா சப்ளை லைன் பிரச்சனை, காஷ்மீர் சீனாண்ட பக்கம் இருக்கிறத சீனா இறுக்கமாக பிடிக்க போகுது. அடுத்தது சைபர் தாக்குதலில் சீனா முற்று முழுதாக உதவி செய்யும் என்று கூறியிருக்கிறது. இவ்வளவு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்றால் எல்லா இனங்களும், காஷ்மீர் என்றது ஒரு மாநிலம், அந்த மாநில மக்கள் கூட தங்கள் இனத்தை தாங்களே ஆள வேண்டும் என்பதுதான் இருக்கிறார். அமெரிக்காவிலும் அதுதான், ரஷ்யாவிலும் அதுதான், உக்ரைனிலும் அதுதான். ஆனால் தமிழர்கள் மட்டும் ஏன் அதில் விதிவிலக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் என்ற இல்ல, அந்த விதிவிலக்குக்கு காரணம் தமிழர்களாக. இப்ப பாருங்கள், தமிழரசு கட்சியை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஐக்கிய ராஜ்யத்துக்கான முழு ஆதரவையும் வழங்குவதற்காக சுமந்திரன் போன்றவர்கள் செயல்படுகிறார்கள். அப்படி என்றால் அங்கே பிரதிநிதிகள் தானே இங்கே பிரச்சனையாக இருக்கின்றது, இல்லை என்று சொன்னால் அந்த பிரச்சனை இருக்காது. இப்ப நீங்கள் இப்படி கூறும் பொழுது அந்த சமூகம் என்ற அந்த நிலைமையிலிருந்து மாற்றுவதற்கு என்ன வழி இருக்கிறது? இப்ப
தமிழ் தரப்பில் இருக்கிறார்கள், அரசாங்கத்தோடு செயல்படுபவர்கள் இருக்கிறார்கள். இப்ப சமீபத்தில் கூட வானொலியின் நேரடி நிகழ்ச்சியில் வந்து உறவுகள் கேட்டார்கள், அனுரகுமார திசுநாயக்காவுடைய ஜேவிபி கட்சியினூடாக தமிழர் தாயகத்தில் தெரிவு செய்யப்பட்டார்கள், இதுவரையில் என்ன அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற கேள்விகளை கேட்கிறார்கள். அப்ப நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் சரியாக இருந்தாலும், நீங்கள் மாஸ்டர் கூறுகின்ற விடயங்கள் சரியாக இருந்தாலும், ஆனால் தமிழர்கள் தானே அங்கே இருக்கிறார்கள். அப்ப அந்த சமூகம் என்ற அந்த நிலைமையிலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கு என்ன வழி இருக்கிறது? உண்மைதான். வழி என்னென்று சொன்னால், முதலில் நாங்கள் அனைத்துலக சமூகத்துடன் நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இன்டராக்ட் பண்ணி போகிறோம் என்றதான் பிரச்சனை. நாங்கள் அடிமைகளை தெரிவு செய்துவிட்டு சந்திரமண்டலத்துக்கு போகலாம் என்று எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எதனை தெரிவு செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கான பலனாக இருக்கும். இப்ப உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இப்ப இந்த ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து மே 7ஆம் தேதி வரையிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் குழு வருகிறது இலங்கைக்கு GSP பிளஸ் வரிச்சலுகையை மீளாய்வு செய்வதற்கு. GSP பிளஸ் வரிச்சலுகையை எதன் அடிப்படையில் கொடுக்க போகிறார்கள்? நல்ல ஆட்சி, மனித உரிமைகள், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குட் கவர்னன்ஸ், இப்படியானதை தான் கொடுக்க போற. அது ஐரோப்பாவில கிட்டத்தட்ட 450 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட அந்த ஐரோப்பியாவில் 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய யூனியன்ல இலங்கை ஏற்றுமதி செய்கின்ற பொருட்கள் $2.7 பில்லியன். அதில் 85% இந்த வரிச்சலுகை, 60% வரி தள்ளுபடி. அப்ப தமிழர்கள் யாராவது இதை கொடுக்க வேண்டாம் என்று முற்று முழுதாக இதை கொடுக்க வேண்டாம். இலங்கையில் மனித உரிமைகள் இருக்கின்றதா? இல்லை. உள்ளூராட்சி சபையில் கூட மனித உரிமைகளோ அடிப்படை உரிமைகளோ மதிக்கப்படவில்லை. சிறந்த ஆட்சி இருக்கிறதா? தற்போது இல்லை. முன்னைய ஆட்சிகளில் கூட உள்ளூராட்சி சபையில் தமிழர்கள் போட்டியிடக்கூடியதாக, இப்போது போட்டியிட முடியாது. அதாவது ரோமானியாவில் எவ்வாறு அரசு தலைவர் தேர்தலில் ஒருவர் வெல்ல போகிறார் என்றவுடன் சட்டத்தை போட்டு இல்லாத செய்தார்களோ, அதே போன்று சட்டங்களை புதிதாக மாற்றி தமிழர்களை தேர்தலில் போட்டியிடாத மாதிரி கூட செய்திருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் சொல்வதற்கு நீங்க சொல்லலாம், நீங்கள் செய்ய வேண்டிய அரசியல் எவ்வளவோ இருக்கின்றது. சரி, தாயகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் மட்டுமில்லை, புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் என்று கூறிக்கொண்டு சங்கம் நடத்துபவர்கள் எல்லாம் ஒரு 4 நாள் இது இன்றைக்கு வந்த கொழும்பு பத்திரிகையின் செய்தி, 4 பத்திரிகைகளை நீங்கள் படிச்சாலே என்ன செய்ய வேண்டும் என்றது நாளைக்கு தெரியும். அன்றைக்கு ஒருவர் கூறினார், இந்த இலக்கின் சிந்தனையை கேட்டாலே அந்த கிழமைக்கு என்ன செய்ய வேண்டும். ஆஸ்திரேலியால இருந்து கலைக்கும் போது கூறினார், இலக்கின் சிந்தனையை அரசியல்வாதிகள் கேட்டாலே அடுத்த கிழமைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை நீங்க தெளிவா சொல்லிட்டு போறீங்க. அப்ப அதுல இப்ப இதுகள்லாம் முக்கியம். இப்ப நீங்கள் சொன்னது என்னென்றால், நீங்க சொன்னது அது சரி. ஏனென்றால் தமிழர்கள் தான் வினைத்திறனற்றவர்களாயிரு. இந்த இப்ப மாஸ்டர் கூறியிருந்தார், இந்தோ பாகிஸ்தான் பிரச்சனை வரும்போது இதில் நாங்கள் என்ன வாய்ப்பாக எடுக்க போறோம் என்றது யாருக்கும் தெரியாது. எங்களை எவ்வாறு பாதுகாக்க போறோம் என்று தெரியாது. இதற்கு நாங்கள் என்ன நன்மைகளை பெறப்போறோம் என்றும் யாருக்கும் தெரியாது. அப்படியே அடிபட்ட வெள்ளத்தில் அள்ளி கொண்டு போற மாதிரி அப்படியே போய் கொண்டிருக்கோம். அவ்வளவுதான் உண்மை. நீங்கள் கூறுவது சரி. விடுதலை பெற வேண்டிய ஒரு இனமாக, தனி இனமாக வாழ வேண்டுமாக இருந்தால் அவ்வாறான நடத்தைகள் நம்மிடம் இருக்க வேண்டும், திட்டங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி இங்கே கூறியிருக்கின்றோம். அந்த நிலைமைகள் மாறுவதை காண முடியாமல் இருக்கிறது. நன்றி அரசர்களே. மாஸ்டர், நீங்கள் ஆரம்பத்தில் பேசும் பொழுது தமிழ் தேசிய பேரவை தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய மக்கள் உருவாக்கிய பொழுது குளறுபடிகள் எல்லாம் வந்திருந்தது. ஆனால் சமீப காலத்தில் சில மாற்றங்கள் வந்திருக்கின்றது. இப்ப இந்த தமிழ் தேசிய பேரவை தடுமாறாமல் செயல்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால், இந்த காலகட்டத்தில் அதை உறுதிப்படுத்துவது ஒரு முக்கியமான காலகட்டமாக நான் பார்க்கிறேன். தடுமாறாமல் செயல்படுமா? ஒரு அரசியல் சக்தி மக்களுக்கானதாக கட்டமைவது மக்களில் தான் தங்கி இருக்கின்றது. மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களின் வழியாகத்தான் அந்த அரசியல் சக்தி மக்களுக்குரியதாக இருக்கு. மக்கள் அதில் பின்வாங்கி கால் கழுவுகிற தன்மை கொண்டவர்களாக மாறினார்கள் என்று சொன்னால் அந்த சக்தி சர்வாதிகார தன்மை உள்ளதாக மாறும். இப்ப இந்திய துணைக்கண்டம் முழுவதிலுமே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு தனிநபர் ஆளுமையை முதன்மைப்படுத்தி அந்த தனிநபர் ஆளுமை கூடாகவே எல்லாம் நடக்கும் என்கின்ற
கட்சி அமைப்புகளை உருவாக்குகின்ற ஒரு போக்கு இந்திய துணைக்கண்டம் முழுவதற்கும் இருக்கிறது. அதை ஏற்படுத்தி வச்சது எங்களுடைய மதிப்புக்குரிய பிரித்தானிய காலனித்துவ அரசு. அதனுடைய பின்னணியில் இந்த மனிதனுடைய வாழ்க்கை வட்டம், ஒரு குறுகிய கால வாழ்க்கை வட்டத்துக்குள் மனிதரை எத்தனை கூறுகளாக பிரிக்க இயலுமோ, நீ அந்த மொழி, நான் இந்த மொழி, நீ அந்த மதம், நான் இந்த மதம், நீ அந்த சாதி, நான் இந்த சாதி, நீ அந்த பிரேசன், நான் இந்த பிரேசன், நீ உள்ளவன், நான் இல்லாதவன், நீ படித்தவன், நான் படியாதவன், எத்தனை விதமா, நீ ஆண், நான் பெண், நீ சிறுவர்கள், நாங்கள் பெரியவர்கள், இப்படி எத்தனை விதமாக பிரிக்க இயலுமோ அத்தனை விதமாக பிரித்தார்கள். பிரித்துத்தான் இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய பண்பாட்டு பலத்தை உடைத்தார்கள். அதை மக்களம் தன்னுடைய கல்வி சீர்திருத்தமாகவே பிரித்தானிய பார்லிமெண்டில் அறிமுகப்படுத்தினார். இந்திய துணைக்கண்டத்தை நாங்கள் போரினால் வெல்ல முடியாது, அதற்கு பதிலாக அவர்களுடைய பண்பாட்டை இல்லாது ஒழிப்பதன் மூலமாக அதைவிட சிறந்த பண்பாடு எங்களுடையது என்று எங்களைப் போலவே உடுத்துகிறவர்களாக, எங்களைப் போலவே ஆங்கிலம் பேசுகிறவர்களாக, நிறத்தில் மாத்திரம் இந்திய துணைக்கண்டத்தை சேர்ந்தவர்களாக நாங்கள் அவர்களை மாற்றினால்தான் நாங்கள் அந்த இந்திய துணைக்கண்டத்தில் நிலை பெறலாம் என்றது கல்விக் கொள்கை. இதைத்தான் 500 வருஷமாக ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தலையை கழுவுவதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். இது அரவிந்தர் நேரடியாகவே சொன்னார். இந்த மொடியூல் சிஸ்டம், இந்த கல்வி முறைகள் எல்லாம் எதை செய்கிறது என்பது அரவிந்தருடைய கல்வி கோட்பாடுகள் எடுத்து வாய்ச்சதை விளங்கும். அதே நேரத்துல இப்ப பாருங்க, நீங்க கேட்டீங்க தமிழர் அல்லாதவர் ஏன் ஆளக்கூடாதுன்ற கேள்வியை கேட்டீங்க. நாங்கள் இந்த பிரித்தானிய காலனித்துவ காலத்துல எந்த தமிழனாவது சிங்களவர்களையோ முஸ்லீம்களையோ அல்லது மலையக மக்களையோ நாங்கள் வேறானவர்கள் என்று கருதி வாழ்ந்தோமா? எல்லோருக்காகவும் இணைந்து நின்றுதான் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக போராடினோம். எங்களுடைய பகுதியில் மண்ணுக்குரியவர்கள் ஆள வேண்டும் என்கின்ற அந்த கோட்பாடு உருவாக்கப்பட்ட பொழுதுதான் சிங்கள மக்கள் அந்த நேரத்துல பண்டாரநாயக்கா கூட கல்கிச சென்ட் தாமஸ் எல்லாம் படிச்சார். அவருக்கு ஒரு கட்டத்துல எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயக்கா ஞானஸ்தானம் பெற்றிருந்தார் என்று கூட கூறப்படுகிறது. அவ்விதமாக சிங்களவர்கள் பேரளவில தான் பௌத்த பண்பாட்டில் இருந்தார்களே தவிர அதை சபா ஜெயராஜா இந்த முறை வீரேசில் அவர் அந்த மாற்றத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த காலத்துல இந்த சிங்களவர்கள் தங்களை பௌத்தர்கள் சொன்னது, பின்னுக்கு சொன்னது டொனமூர் பௌத்தர்கள் என்று. டொனமூர் ஆட்சி வந்த ஏற்பாடு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றதற்காக பௌத்தத்தை இவர்கள் முன்னெடுக்கவில்லை, பௌத்தத்தை சிதைக்கிறார்கள். பௌத்தத்தை முன்னெடுக்காம டொனமூர் பௌத்தர்கள் என்று சொல்லி ஆட்சியை பிடிக்கிறதுக்காக பௌத்தத்தை வெளிப்படுத்தினர் என்ற கருத்தை அவர் சொல்லியிருந்தார். இதுல முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இந்த நாங்கள் ஒற்றுமையா இருந்த காலத்துல சிங்களவர்கள் தங்களோட மொழியை மறந்து சொலமன் டேஸ் பண்டாரநாயக்க, ஃபீலிக்ஸ் டேஸ் பண்டாரநாயக்க, ஜீனியஸ் ரிச்சர்ட் ஜாவத்தன அவர்களுடைய பேரொழி ஆங்கிலமயப்படுத்து. அவருக்கு கொழும்பு சிங்களவர்கள் சாதாரண சிங்களவர்களை நாய்மாரி நடத்துகிற நிலையில் இருந்தார்கள். இந்த சூழலில் தமிழர்கள் தான், பொன்னமல ராமநாதன் தான், யாழ்ப்பாண காங்கிரஸ் தான், கலாஜோகி ஆனந்த குமாரசாமின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக மதிக்கப்பட்ட அவர்தான் நாலந்தாக்கு போய் ஆனந்தாக்கு போய் நீங்கள் உங்களோட பௌத்தத்தை காப்பாற்றுங்க, நீங்கள் உங்களோட மொழியை காப்பாற்றுங்க, உங்களோட மொழியை பாதுகாருங்கள், உங்களோட பௌத்தத்தை பாதுகாருங்க, உங்களோட பண்பாட்டை பாதுகாருங்கள் சொன்னது யார்? எதுவும் வேணாம். சில அரசாங்கங்கள் விடுதலை புலிகளோட பேரம் பேசின நேரத்தில் எல்லாம் எதிரிக்கு சகுன பிளவு நான் என்னுடைய மூக்கு அறிய மாட்டேன், திருகோணமலையில் எந்த ஒரு பிறநாட்டவரும் நிலை கொண்டு நிற்க விடமாட்டேன் என்று சொன்னவர் தேசிய தலைவர். இது எங்களுடைய இலங்கை தீவினுடைய பிரச்சனை. எங்களுக்குள் நாங்கள் அடிபடுவோம், நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். ஆனால் இன்னொருவர் திருவண்ணாமலையில் நிலையெடுத்து நின்று இலங்கையினுடைய கூட்டு மொத்தமான அழிவை ஏற்படுத்த மாட்டோம் என்று சொன்னவர் தேசிய தலைவர். இல்லை என்றால் 2000ஆம் ஆண்டிலேயே ஜால் தேசம் ஒன்று பிறந்திருக்கும், அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார், நாங்கள் மக்களோட மக்கள் நாங்கள் போராடவில்லை, எங்களை ஆயுதம் ஏந்தி வருகின்ற பொழுதுதான் எவராக இருந்தாலும் எங்களுக்கு எதிரியாக நிற்கின்றவர்களை தவிர சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் சரி, மலைய மக்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் என்றாலும் சரி, இலங்கை தீவிலே வாழ வேண்டியவர்கள், இலங்கை தீவை பாதுகாக்க வேண்டியவர்கள், இலங்கை தீவிலே கூட்டுறவின் ஊடாக நாங்கள் எழுச்சி பெற வேண்டியவர்கள், இதை உணருங்கள் என்று தான் சொன்னார். இதைத்தான் சொல்கின்றோம். ஆனபடியினால் தமிழர் அல்லாதவர் என்ற நிலை யார் சோர்த்தி வைத்தார்கள்? ஜாப்பான் என்ற திருவண்ணாமலை என்ற என்று சொல்லி அடித்து துரத்தினர்கள் யார்? சிங்களர்கள் தான் துரத்தினார். அப்படி இருந்தும் கூட ஒவ்வொரு முறை பிரச்சனை நடந்த பிற்பாடும் கூட கொழும்பினுடைய பொருளாதாரத்தை எடுத்தீங்கள் என்றால் கொழும்பினுடைய பொருளாதாரத்திலே தமிழர்களுடைய பங்களிப்பு இன்று வரை இருக்கின்றது.
இன்று இலங்கையினுடைய படுகடன் பிரச்சனையில் இலங்கை சிக்கிக் கொண்டிருந்த நேரத்தில் எத்தனை தமிழ் பொருளாதாரத்திலே உயர்ந்தவர்கள் அதை எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களுடைய தாய்நாடு என்ற அந்த ஒரு உணர்ச்சியுடன் வந்து எத்தனை பேர் வந்து அதை மீட்பதற்காக முயற்சித்தார்கள். ஆகவே நாங்கள் ஒரு காலமும் இன்னொரு விதத்தை வெறுப்பவர்கள் அல்ல. ஜாது மூரே ஜாவரும் கேளீர்னு சொல்லி உலகம் முழுக்க உள்ள உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருமே மனிதர்கள், எல்லாரும் சகோதரர்கள் சொன்ன இனத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் அதை சொல்பவர்கள் இன்னொன்றை மறக்கிறார்கள், தமிழர்களையும் மறக்கிறார்கள். தீது நின்றும் பிரதர வரா, அவனால வந்தது இவனால வந்த அண்டு அவனால எனக்கு பிரச்சனை இவனால இருக்கிறது. இந்த சமூக ஊடகங்களுக்கு போனால் தமிழ் சமூக ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்யுது? அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை, அங்க போற இங்க கூட தான் பேசிக்கொண்டிருக்கிறாரே தவிர எந்த ஒரு சமூக ஊடகமாவது மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஏதாவது உருப்படியான ஒரு சின்ன விடயத்தை என்றாலும் சொன்னீங்களா? இன்றைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடைய இறுதி யாத்திரையில் காலையில் சொன்னார்கள், கிட்டத்தட்ட 200,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் குவிந்திருக்கின்ற நேரத்தில் வந்து இளையவர்கள் வந்து அதில் 60% இளையவர்கள் என்ற அளவில் அங்கே படுத்திருக்கிறார்கள். எல்லா நாட்டை சேர்ந்த இளையவர்கள். அங்கே மொழி இருக்கவில்லை, மதம் இருக்கவில்லை, நிறம் இருக்கவில்லை. இது இருந்தது. 2 பெரிய ஜூபிலி ஆண்டுகள் கொண்டாடினார். ஒன்று வந்து இரக்கத்தின் ஆண்டுன்னு சொல்லி 2015ஆம் ஆண்டை வந்து ஒவ்வொருவரும் மற்ற மனிதனுக்கு மேல் இரக்கம் காட்டுங்கள், மனிதனுக்கு மேல் இரக்கம் காட்டாவிட்டால் மனித குலம் வாழ முடியாது என்று சொன்னார். அதே மாதிரி இந்த ஆண்டை, இந்த 2025ஆம் ஆண்டை பில்கிரிமேஜ் ஆஃப் ஹோப், அதாவது நம்பிக்கை வைத்து பயணம் செய்யுங்கள். நீங்கள் மனிதர்களுடன் நம்பிக்கை வைத்து மனிதராக பயணம் செய்யாவிட்டால் நீங்கள் மனித குலத்தை அழிப்பீர்கள். இதான் நடக்கும். இதை சொன்னதற்காக, இந்த சின்ன செயற்பட்டதற்காக அங்கே இவ்வளவு ஆயிரம் இன்னைக்கு 130 நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் கூட கூடி நிற்கின்றனர். அதாவது 130 நாடு தலைவர்களும் அவர் சொன்ன ஒன்றையுமே செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு போப்புக்கு முன்னால மாத்திரம் அவருடைய பின்னணியில் தாங்களும் மனிதத்தை போற்றுகிறான்னு சொல்லி இந்த அரிதாரம் பூசி இருக்கிறார்கள். இன்றைக்கு அங்க போன அந்த இந்த நிற்கிற அத்தனை தலைவர்களும் ஒரு நிமிடம் வந்து என்னுடைய நாட்டில் என்னுடைய மனித அடிப்படையில் நான் செயற்பட்டேன் என்று கேட்டால் ஒருவருமே ஆமென்று சொல்ல முடியாத நிலையில் நிற்கிறார்கள் அங்க. சரியா? இதான் நிலைமை. ஆனால் இதற்காக நாங்கள் வந்து தயங்கவில்லை. அதே இன்னொன்று பாருங்க, கத்தோலிக்க திருச்சபை உடைய தலைவர் என்ற திருத்தந்தையினுடைய நிலையை அவர் கைவிட்டாரா? இப்ப நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் தமிழர் அல்லாதவர்கள் ஆளக்கூடாது என்று சொல்றது தவறு என்று சொன்னால், கத்தோலிக்க திருச்சபையோட தன்னுடைய அந்த கட்டமைப்பை கலைச்சி போட்டு நான் உலகம் முதற்கும் பொதுவானவன் என்று வந்து நின்றாரா? இல்ல. என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம். அந்த குடும்பத்தை நாங்கள் வந்து அந்த குடும்ப கட்டமைப்புக்கெல்லாம் வளர்றோம். அந்த குடும்பத்தை பேணின நிலையில தான் நாங்கள் தொடர்ந்து வந்து எங்களுடைய பொது வாழ்வுக்கு வர வேண்டியிருக்கு. நாங்கள் தமிழராக பிறந்தோம், பிறப்பால் தமிழராக இருக்கின்றோம். அந்த மண் தமிழர்களுடைய மண் என்பது வரலாற்று பூர்வமான உண்டு. நாங்கள் ஒரு பொய்யையும் சொல்லவில்லை. அது எங்களுடைய மண்ணில் எங்களை வாழ விடுங்கள் என்று தான் கேட்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற பொழுது உங்களையும் இன்றைக்கு அனுரகுமார திசுநாயக்காக்கு இந்த ஊடகத்தினூடாக நான் சொல்கின்றேன், நீங்கள் எப்பொழுது இலங்கையில் வந்து ஈழத்தமிழர்களை அவர்களுடைய யாழ்ப்பாண அரசு வன்னிய அரசினுடைய நிலப்பரப்புகளில் சுதந்திரமாக நீங்கள் வாழ்வதற்கான ஒரு முறைமையை தோற்றுவிக்கிறீர்கள், அன்றைக்குத்தான் நீங்கள் வந்து சுதந்திரமானதுமான தன்னாதிக்கம் உள்ளதுமான ஒரு அரசில் இருப்பீர்கள் என்று நீங்கள் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு பின்னாலும் கை கூப்பிக்கொண்டு நிற்கின்றீர்கள். ஒவ்வொரு அரசாங்கம் சொல்வதை செய்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற இந்த நிலை தமிழர்கள் வந்து ஒரு பரம்பொருந்திய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய நிலையில் இருந்த போது இருந்ததா? எப்பொழுது இருந்தது? இதே நாடுகள் தானே இருந்தன. இந்த நாடுகள் வந்து இலங்கை தீவில் ஒரு அங்குலத்தில் கால் வைத்தார்களா? என்ன நடந்திருக்கிறது? உண்மையை யோசிச்சு பாருங்கள். அப்படித்தான் நாங்கள் முஸ்லிம் சகோதரர்களுடைய பங்களிப்பை மறக்கவில்லை. அவர்கள் வர்த்தக ரீதியாக வந்து இன்று அந்த மண்ணினுடைய குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இலங்கையினுடைய வர்த்தகம் வந்து, அதையும் குறிப்பாக அனைத்துலக வர்த்தகம் வந்து முஸ்லிம் சகோதரர்களால் தான் கட்டமைக்கப்பட்டது. யாருமே மறக்க முடியாது. வாவு சிதம்பரனார் கூட பிரித்தானிய காலனியத்துக்கு எதிராக வந்து கப்பல் ஓடுகின்ற பொழுது கொழும்பில் இருந்து ஒரு முஸ்லிம் சகோதரருடைய கப்பலைத்தான் வாங்கி ஓடினார் என்பது வரலாறு. அதை நாங்கள் எந்த ஒரு இனத்தையும் நாங்கள் குறைத்து மறப்பதில்லை. இன்றைக்கு இந்திய வம்சாவளி என்று கூறப்பட்டு இப்பொழுது மலையக தமிழர்களாக மாறிவிட்ட எங்களுடைய சகோதரர்களை, தமிழ் சகோதரர்கள் நாங்கள் எடுத்து நோக்கின்ற பொழுது கூட அவர்களால் அந்த நாடு பொருளாதார ரீதியாக வளம் பெற்றது. பெருந்தோட்டத்தில் மட்டுமில்லை, அந்த நேரத்திலே இலங்கையில் இருந்த இந்திய
முதலீட்டாளர்களால் செட்டிமாரால் இலங்கையினுடைய பொருளாதாரம் வளர்க்கப்பட்டது என்பதும் இலங்கையினுடைய வங்கியாகவே அவர்கள் செயற்பட்டார்கள் என்பதும் இலங்கையினுடைய கல்வி முறை வளர்க்கப்பட்டது அங்கிருந்து வந்த வர்களால் என்பதும் எல்லாம் வெளிப்பட உண்மையாகவே இங்கே நாங்கள் அந்த யாது முறை யாவரம் கேளீர் என்றதை கூறுற அந்த இரண்டாவது தத்துவத்தை மறந்துடாதீர்கள். தீதின் என்று பிறதிர வர நானே தான் என்ற தலையில வந்து மண்ணை போட்டுட்டு அவன் மண்ணை போட்டான் இவன் மண்ணை போட்டு கத்திக்கொண்டு நிற்காதீங்க. அதை முதல் நிப்பாட்டுங்க. ரெண்டாவது இன்னொன்று சொல்லி இருக்குது, பெரியோரென வியத்தெழுமிலமே சிறியோரென இகழ்தெழுமிலமே. யாரையும் பார்த்து நீதானப்பா எல்லாம் செய்தா நீதான் கடவுள் என்று போய் விழாதீங்க. அதே மாதிரி இன்னொருனை பார்த்து நீ ஒன்றுமே செய்யவில்லை, இந்த மண்ணுக்கு நீ தேவையற்ற ஒன்று புறக்கணிக்காதீர்கள். எல்லா மனிதனுக்குமான ஆற்றல் இருக்கின்றது, எல்லா மனிதனுக்கும் அந்த மண் சொந்தம், எல்லா மனிதனும் வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது. அவனுக்குரிய அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி வாழ்றதுக்கூட தன்மையை தோற்றிப்பதான் சுதந்திரம். அப்படிமா தோற்றிக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனிதர்கள் என்று ஏற்றுக்கொள்கின்ற அந்த அண்மைதான் அந்த தன்மைதான் சமத்துவம். அந்த சுதந்திர சமத்துவம் என்றது வருகின்ற பொழுதுதான் சகோதரத்துவம் இருக்கும். அனுரகுமார் திசுநாயக்க கூறுவது போல எல்லோருக்கும் சமத்துவம் என்று சொன்னால் முதலிலே இலங்கை பௌத்த சிங்கள தன்மைக்கு முதன்மை கொடுக்கின்ற குடியரசை நீக்கிவிட்டு இந்த ரெண்டையும் செய்து விட்டீங்க. வேறு எதுவுமே செய்ய வேணாம். உங்களுக்கு மிகப்பெரிய சிங்கள பௌத்த பேர் அழுத்தம் இருக்கின்றது. உங்களையும் இன்றைக்கு வந்து ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கான எத்தனை வேலைகளை சிங்கள தலைமைகள் செய்கின்றன என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நாட்டை ஒற்றுமைப்படுத்துவதாக இருந்தால் நாட்டுக்குள் மொழியோ அல்லது மதமோ அல்லது வேறு எந்த விதமான பிரிவினைகளோ அரசியலமைப்பில் வரக்கூடாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு நீங்கள் அதனை முதலில் செய்துவிட்டு இது எல்லா மக்களுக்குமான நாடு. இன்று முதல் இந்த மக்கள் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருடைய பண்பாடு, ஒவ்வொருவருடைய தனித்துவம், ஒவ்வொருவருடைய திறமையும் போற்றப்படும் என்றது ஒரு அரசியலமைப்பு அந்த பிரியம்பிளியாவது நீங்கள் அரசியலமைப்பை கொண்டாடாட்டால் அதனுடைய முன்னுரியாவது நீங்கள் வெளியிட்டு விட்டு நீங்கள் செயற்பட தொடங்கினீங்க இருந்தால் அதுதான் உங்களுக்கான தன்மையா இருக்கும். இதை இப்பொழுது இந்த தேசிய பேரவை தமிழ் தேசிய பேரவை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்றால் தமிழ் தேசிய பேரவையினுடைய ஜாழ்ப்பாண மாநகர சபைக்கான தேர்தல் கொள்கை முன்மொழிவுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே தமிழ் தாயக பேரவளங்களை எதிர்கால சந்ததிக்கு வரலாற்றுப்படுத்த செம்மணி படுகொலை நினைவு முற்றம் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது வரலாற்றின் அவலங்கள், வரலாற்றுடன் தொடர்பான விடயங்கள் புனரமைக்கப்பட்டு அது வந்து மக்களுக்கு கடத்தப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். அதன் வழியாகத்தான் மக்களுடைய அந்த தேசிய தன்மை என்பது ஒவ்வொரு அகத்திலும் வந்து கட்டமைப்பு என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதே நேரத்திலே தமிழ் தேசிய பேரவை இது மாநகரத்தினுடைய யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய புற தூய்மையை பற்றி அது வந்து தாங்கள் வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். அகத்தூய்மைய ஊழல் இல்லாமலும் இது லஞ்சம் இல்லாமலும் உடனுக்குடன் சேவையாற்றக்கூடிய முறையில நேர்மையான புதிய அரசியல் தலைவர்கள் உருவாக்குற முறையில் செயற்படுவோம் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த நடமாடும் சேவைகளை உருவாக்கி தேங்கி கிடக்கின்ற மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான செயலை செய்வோம். அதே நேரத்தில் வந்து அரசு சார்பற்ற மாநகர சபைக்கு சொந்தமான வருமானங்கள் எல்லாவற்றையும் வந்து தாங்கள் வந்து திட்டமிட்ட நிலையான அபிவிருத்தி இப்பதான் முதலாவது சொல்லியிருக்கிறார். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லி பேசுற விதம் இப்படிதான் முதல்ல வருகிறது. நிலையான அபிவிருத்தியை நோக்கி நாங்கள் முன்னெடுப்போம் என்ற அந்த கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே வந்து 3 மாத காலத்துக்குள் தாங்கள் வந்து சமூக அதாவது டிஜிட்டல் முறைகளை கொண்டு வந்து மக்களுடைய தேவைகளை தேவைகளை மட்டுமில்ல முறைப்பாடுகளையும் அவர் சொல்கின்றார்கள். முறைப்பாடுகளையும் தாங்கள் கேட்டறிந்து செயல்படுவோம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். இது நல்ல விஷயம். அதே நேரத்தில் அங்கு இருக்கிற இந்த இப்பொழுது வளர்ந்து வருகின்ற இந்த சமூக குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமான இடங்களில் எல்லாம் தாங்கள் கேமராக்களை பொருத்தி அதன் வழியாக வந்து பாராபட்சமற்ற முறையில யார் வந்து சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டாலும் அதற்குரிய தண்டனைகள் வழங்குறதுக்குரிய தன்மையை தோற்றி போன்றெல்லாம் கூறுகிறார்கள். கூடவே இந்த குடிநீர் வழங்குற பிரச்சனை, மழை நீரை தேக்கி வச்சு குடிநீரை பாதுகாக்கிறது, எல்லா இடங்களுக்கும் வந்து வாகனங்களுக்கு கூடாக குடிநீர் வழங்குற தன்மைகள் இவற்றை ஊக்குவிப்போம். மற்றது வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். சன சமூக நிலையங்கள், விளையாட்டுக் கழகங்கள்,
இவை முக்கியம். ஆனபடினால இந்த மாநகர சபையினுடைய ஒப்பந்த முன்னுரிமை அவ்விதமாக திறமையாக இருக்கின்ற சனசம நிலையங்கள், திறமையாக இருக்கிற விளையாட்டு கழகங்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களுடைய பொருளாதார வளத்தை முன்னெடுப்போம் என்கின்ற கருத்துக்களை தான் கூறியிருக்கிறார். இது எதற்காக கூறுகின்றேன் என்றால், ஒரு நல்ல ஒரு விடயத்தோட தொடங்குகிறீர்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இதற்குள் எங்களுக்கே பொதுவாக இருக்கிற பிரச்சனை என்றால் என்னை விட ஒருவரும் இல்லை என்றது. என்னை விட ஒருவனும் இல்லை என்ற அந்த தல கணத்தை தயவு செய்து யாருமே ஏற்படுத்தாதீர்கள். தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தில் முழு ஈழத்தமிழர்களுமே பங்கெடுத்தார்கள். முழு ஈழத்தமிழர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த போராட்டம் சுமையாக இருந்தது. ஆனால் அந்த வலியை அவர்கள் மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொண்டு அதை நோக்கி பயணித்தார்கள், இன்றும் பயணிக்கிறார்கள். ஆகவே எல்லோ மக்களுக்குமான ஒரு பலம் பொருந்தியதை கொண்டு வருவதற்கு முதல் யாழ்ப்பாண மாநகர சபை யாழ்ப்பாணத்தினுடைய மூலை முடுக்களில் இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை வந்து பாருங்கள்னு சொல்லி கூறினது போல நீங்கள் போய் பார்த்து அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு யாழ்ப்பாண மாநகர சபைக்கான ஒரு செய்தி ஊடக பிரிவை தொடங்கி அதை மற்ற இடங்களுக்கும் நீங்கள் அதே மாதிரியாக செய்வீர்களா இருந்தால் அது பயனளிக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி மாஸ். அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு சமத்துவம் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செய்தியை நீங்கள் இங்கே கூறியிருக்கிறீர்கள். தமிழர்களை தமிழர் தாயகத்தில் நிம்மதியாக வாழ வைத்தால் அந்த இலங்கை தீவு முழுவதும் சுவிட்சம் அடையும் என்பதை எத்தனையோ தலைவர்கள் நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். அரசர்கள் இப்பொழுது மாஸ்டர் கூறினார், தமிழர்கள் தான் பௌத்தத்தை காப்பாற்ற வேண்டும், தெற்கிலங்கையில் எவ்வாறு சிங்கள மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகளில் எவ்வாறு தலையிட்டார்கள், சரியான வழியில் காட்டுகின்றார்கள். இனி அதே நேரத்தில் திருத்தந்தையவர்கள் மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழ்ந்ததனால்தான் இவ்வாறான அவருக்கு இவ்வளவு பேர் கண்ணீர் செலுத்துகிறார்கள் என்ற விடயங்களை மாஸ்டர் கூறும் பொழுது, இந்த அடிப்படையாக இந்த நிலைமைகளை தமிழர் தாயகத்தில் புரிந்திருக்கிறார்களா? மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதாவது மக்களோடு மக்களுடைய நிலைமைகளை புரிந்து வாழ்வதற்கான அந்த நிலைமையை இவர்கள் புரிந்திருக்கிறார்களா, அல்லது புரியாதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தமிழ் தேசம் சிதைந்து போயிருப்பதற்கு காரணம்? ரெண்டு பக்கமும் அதுதான். சிங்கள தேசத்திலும் அதுதான், தமிழர் தேசத்திலும் அதுதான். சிங்கள தேசத்துல இவ்வளவு சிங்கள தேசம் இன்றும் உலக அமெரிக்காவுக்கு ஓடுகிறது, வரி சொல்ல தொடர்பாக பேசுவதற்கு IMF கையேந்துகிறது என்று சொன்னால் அதற்குரிய காரணம் பௌத்த துறவிகள். நீங்கள் கூறினீர்கள் பௌத்தத்தை தமிழர்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று. மேல் தமிழ் பௌத்தம் இருந்தது, அதை எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். பௌத்தம் என்பது சிங்களவர்களுக்குரியான ஒன்றல்ல. தமிழ் பௌத்தத்தை கையில் எடுத்தார்கள் என்று சொன்னால் இன்று இந்த பௌத்த ஆக்கிரமிப்புக்கு முடிவு கட்டிவிடலாம் இலகுவாகவே. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், மாஸ்டர் இப்ப கதைக்கும் போது முதலில் கூறிக்கொண்டிருந்த இந்த இறந்த போப் அவர்களின் வாழ்க்கை முறை, எளிய வங்கி கணக்கு இல்லை, அவரின் கையில் ஒரு சில $100 தான் இருந்தது என்று சொல்லி, எந்தவித அவர்களுக்கு சொத்தும் இல்லை. வைரமுத்து கூட ஒரு பாட்டில் எழுதியிருப்பார், காட்டு விலங்கென்றால் கொளுத்தாத்தான் அழகு, காவித்துறவி என்றால் மெலிந்தாத்தான் அழகு. ஆனால் இலங்கையில் இருக்கிற துறவிகள் அரசியல் ஆசை, பொருளாதார ஆசை, சொத்து ஆசை, இந்தியாவின் முதலாளி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட வேண்டும் என்றாலும் பௌத்த துறவி தான் அங்க நிற்கிறார். அப்ப மாறித்தான் நடக்குது. எங்க காட்டு விலங்கு தான் மெலிஞ்சிருக்குது, காவி துறவி எல்லாம் கொளுத்துத்தான் இருக்கு. அப்ப இயற்கையை மாறி இருக்க அங்க ஒன்றும் சரியாக நடக்காது. அதே ஒரு நிலைமைதான். இப்ப தமிழர் தரப்பை பொறுத்தவரையிலும் அதே நிலைமைதான். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் எந்த மக்களுக்காக செயற்படணுமோ அதை இல்லை. இங்கு போற்றை வாங்கி, அதாவது வடக்கு கிழக்கில வாக்குகளை வாங்கி அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக வந்துட்டு வேலை செய்கிறது இந்தியாவுக்கு, இல்லையண்டா அமெரிக்காவுக்கு, இல்லையண்டா இஸ்ரேலுக்கு. பிறகு நீங்கள், அதாவது நான் திருப்ப கேட்கிறேன், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இருந்து தமிழ் மக்கள் ஒன்றை யோசியுங்கள். இப்படியானவர்களை தெரிவு செய்து அகற்றி விடுங்கள் அரசியலில் இருந்து. அவர்கள் அந்தந்த நாடுகளில் போய் தேர்தலை கேட்டு அந்த மக்களுக்காக பணியாற்ற இல்லை. அவங்களுக்கும் ஒரு வேடவா இருக்கிறது, அந்த மக்களுக்காக தாங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு உள்ள கிடக்க இருக்கிறது. ஏன் அதை இறக்கிறது? அவர்கள் இந்த பூமியை விட்டு போவதற்கு முதல் அந்தந்த தாங்கள் எந்த நாடுகளுக்கு ஆசைப்பட்டார்களோ அந்த நாடுகளுக்கு சேவகம் செய்ய நாங்கள் அனுப்ப வேண்டும் அவர்களை. உண்மையில் அவ்வாறு அனுப்பினால் அது நல்லது. இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி இதுதான். இரண்டு தரப்பிலும் இருக்கின்றது. அங்கு அரசியல் செய்கிறதை விட்டுட்டு துறவி அரசியல் செய்கிறார், அரசியல் செய்கிறவன் துறவரம் செய்கிறார். இங்க மக்களுக்கு ஆக வாக்கை வாங்கி போட்டு இன்னொரு தேசத்துக்கு வேறு செய்கிறார். மக்களை யாரும் கவனிப்பார் இல்லை. அப்ப அவங்க NPP என்றால் அங்க ஓடுறாங்க. என்னென்றால்
அதுதான் முக்கியம். இப்ப NPP வந்து என்ன சொல்லுது, உங்க இருக்கிற முழு பேரும் கள்ளர், ஒரு வழியில சொல்லிட்டு போறாங்க கள்ளர். அதை எதிர்த்து கேட்கவும் அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு நாதி இல்லை. ஏனென்றால் எதிர்த்து கேட்டால் அவன் ஆதாரத்தை போட்டுட்டா என்ன செய்யறது? அதல்ல பிரச்சனை. இப்ப களவு செய்யாம இருந்தா தானே, இப்ப நான் சுத்தமா இருந்தா தானே நான் எதிர்த்து கேட்பேன். நான் அப்படி இப்படி இருந்தா என்ன செய்யறது? அவன் கேட்கவே கேட்டு கேளாத மாதிரி போறது. அதே போலதான் இப்ப அவங்க நிக்கிறாங்க. இப்ப ஒண்ணுமே செய்யல. அதான் நேற்று பிமல் ரத்னாக்க சொல்றான், யாழ்ப்பாணத்துல இனி தனிப்பெரும் கட்சி NPP தான், உங்க இருக்கிற கள்ளர் எல்லாரையும் நாங்கள் கைது செய்வோம், முடிஞ்சது சொன்னார். புத்தளம் மன்னார் ரோட்டில இருந்து ஒருத்தர் ஷாப்பிங் பேக்கோட வந்தவர். அவர் சொல்றார், இப்ப 10 கப்பல் வாங்குற அளவுக்கு சொத்து வச்சிருக்கிறார். சரி, அப்ப அவங்க கள்ளர் சொல்லிக்க இப்போ ஏன் உங்களுக்கு தெரியுதானே ஏன் ஒரு அரசியல்வாதிகளும் பேக் இறக்காம இருக்கிறாங்க வந்து. இதுதான் நிலைமை. என்றால் இப்ப அரசு சொல்றது தமிழ் ஹிந்து, அதாவது இந்து பத்திரிகையினுடைய தமிழ் பத்திரிகையில பிரிட்டிஷ் செய்தி நிறுவனமான ஸ்கை நியூஸ் விவாதத்தில் பங்கேற்ற குவாஜா, அதாவது வந்து பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரா, இந்த பயங்கரவாத அமைப்புகளை பாகிஸ்தான் ஆதரித்து பயிற்சி அளித்து நிதியளித்த நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்கப்பட்டது. அதற்கு பாகிஸ்தான் அமைச்சர், கடந்த 30 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்காக நாங்கள் இதை செய்தோம், அமெரிக்காவுக்காக மட்டுமல்லாமல் மேற்கத்திய நாடுகள் மற்றும் இங்கிலாந்துக்காகவும் நாங்கள் இந்த மோசமான வேலையை செய்து வருகிறோம், அது ஒரு தவறு, பாகிஸ்தான் அதனால் பாதிக்கப்பட்டது என்று சொன்னதை இப்ப அரசு கூறுகின்ற பொழுதுதான் அவரவர்கள் தங்களுடைய நாட்டை பற்றி சிந்திக்காம மற்றவனுடைய நாடு என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய போறோம் என்று வெளிக்கிட்டதாலதான் இந்த பாகிஸ்தானுக்கு இந்த நிலையில இருக்குன்னு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சரே வெளியிட்டிருக்கின்ற அந்த செய்தியே எனக்கு நினைவுக்கு வந்தது. அதான் சொல்லுன்றேன். அதாவது தயவு செய்து உங்களுடைய மக்களை பற்றி சிந்திங்களப்பா. அவனுக்கு சாப்பிட வழி இருக்குதா, தண்ணி இருக்குதா, அவனது நாளாந்த வாழ்றானா, சந்த அணைப்பு இருக்குதா, போக்குவரத்து இருக்குதா, மருத்துவம் இருக்குதா, கல்வி இருக்குதா, அவனை வாழ வைங்க. அவனுக்கான அரசை உருவாக்குவான். நீங்க அவனுக்கான அரசை உருவாக்க போகாதீங்க. சுருக்கமா சொல்ல போனால், எந்த வீட்டுக்குள்ள நான் வந்து இன்னொருவனை வரவிட்டால் அவன் கடைசியாக வந்து என்ற பஞ்சாதியையும் தன்னுடைய மாற்றிக்கொண்டு என்ன கொண்டே தெருவில் விடுவான் என்பது வெளிப்படையான உண்மை. அதைத்தான் இப்பொழுது வந்து ஸ்ரீலங்கா செய்திருக்கிறது. இங்கே இருந்த சிவானந்தன் என்று சொல்லி மிகப்பெரிய இடதுசாரி தோழரும் அதே நேரத்துல வந்து பிரித்தானியாவினுடைய ரேஷன் ரிலேஷன் யூனிட்டினுடைய இயக்குநராக இருந்தார். அவர் 91ஆம் ஆண்டிலே எழுதினார், எப்பொழுது நீங்கள் வந்து தமிழுடைய பலத்தை எப்பொழுது பலவீனமாக்குவீர்களோ அண்டையிலிருந்து உங்களுடைய நாடு அடிமைப்படும் என்று சிங்கள மக்களுக்கு சொன்னார். அதைத்தான் நீங்க செய்திருக்கிறீர்கள். தயவுசெய்து எங்களை வந்து நிறத்தால, மொழியால, மதத்தால பிரிக்காதீர்கள். தமிழீழ விடுதலை புலிகள் வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு வெளியே ஒரு அங்குலத்தை கூட கேட்டது கிடையாது. அப்படி கேட்டது இல்லை வரலாற்றில். இந்த நாங்கள் எங்களுடைய மாநிலத்தில் யாழ்ப்பாண அரசினுடைய வன்னி அரசினுடைய பகுதியில நாங்கள் வாழ விரும்புகிறோம். நாங்கள் வாழ்ந்து உங்களையும் பாதுகாப்போம் என்பதுதான் நாங்கள் விடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. நன்றி. நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். நிச்சயமாக தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதே போல் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்பினர் உறுப்பினர்களையும் வந்து வேறு நாடுகளுக்கும் அனுப்புவதும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கூறுகிறேன். ட்ரம்பை பற்றி கார்டியன் ஆசிரியர் முடியும் என்ன ஆசிரியர் தலையங்கம் எழுதி இருக்குது. ட்ரம்ப் வந்து ஒரு சர்வாதிகாரி, ட்ரம்ப் வந்து ஒரு கேங்ஸ்டர், ட்ரம்ப் வந்து ஒரு ஆட்டோகிராஃப்ட், அதே நேரத்தில் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு முட்டாள். ஒரு மிகப்பெரிய பிரித்தானியாவுடைய ஆங்கில பத்திரிகை தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் பிரித்தானிய அமெரிக்க தலைவருக்கு கொடுத்திருக்கிறத வச்சுக்கொண்டாவது இனியாவது இந்த ஒவ்வொரு தலைவர்களோடும் போயிட்டு கூத்தடிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வருகின்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.